இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் செம கிளாமர் மூவிஸ் நடிச்சிருந்தாலும் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் சாரி கட்டிட்டு வருவாங்க. அந்த டாப் ஜி ஆக்டர்ஸ் இந்த வீடியோல பாத்துறலாம். தேர்ட் பிளேஸ்ல இப்போ ரீசெண்டா வைரலா போயிட்டு இருக்க த்ரிஷா தான் இருக்காங்க. இவங்க மூவில எவ்வளவுதான் கிளாமர் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் அவார்ட் ஃபங்க்ஷன் வரும்போது குடும்ப குத்துவிளக்கா மாறிடுவாங்க. சரி, அது எதனாலும் நம்ம கேட்டா கிளாமர் ரொம்ப கஷ்டம். சேம் பிளேஸ்ல லேடிஸ் சூப்பர் ஸ்டாரா நடிச்சிட்டு இல்ல வாழ்ந்துட்டு இருக்கு நம்ம நயன்தாரா தான் இருக்காங்க. அது மட்டும் சொல்லாதீங்க, சொன்னாலே திட்டுறாங்க. இவங்க மூவிஸ்ல எல்லா டெஸ்ட்லயும் நடிச்சிருந்தாலும் இப்ப மேரேஜ்க்கு அப்புறம் எந்த ஈவெண்ட் போனாலும் சாரியில மட்டும்தான் மாடலா வராங்க. ஒருவேளை விக்னேஷ் சிவன் சொல்லியிருப்பாரோ ஒருவேளை இருக்குமோ. நம்ம என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நண்பா உங்க பொண்ணான கைகளை சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஃபர்ஸ்டா நம்ம சாய் பல்லவி தான் இருக்காங்க. இப்ப கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். பஞ்சாயத்துல கோவப்படுறாதீங்க நண்பா. சாரின்னு சொன்ன உடனே சாய் பல்லவியை பத்தி பேசாம இருக்க முடியல. இவங்க எந்த மூவிலயும் கிளாமரா நடிக்க முடியாதுன்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க. அதனாலேயே இவங்களுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. ஆனா இவங்க எந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? எந்த ஆக்டர்ஸ்க்குலாம் சாரி ரொம்ப அழகா இருக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.